أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளாலும் உங்களுடைய அனைவருடைய ஆதரவோடும் தென்காசி மாநகரிலே தென்பொதிகை சாரல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தென்காசி மாநகரிலே வல்ல ரப்புல் ஆலமீனால் எங்களுடைய சீரிய முயற்சியினால் உருவாக்கப்பட்ட இந்த தாருல் ஹமீத் யத்தீம்கானா மதரசா ஒரு யத்தீம்களுக்கான மதரசாவாக முதல் முறையாக தென்காசியிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதிலே தாய் தந்தை இல்லாத மாணவர்கள், அவர்களுடைய படிப்பீனங்கள், அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய கல்வியினுடைய வளர்ச்சி, அவர்களுடைய உணவு உடை வசதி அத்தனையும் இலவசமாக கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளாலும் உங்களுடைய ஆதரவோடும் அந்த மக்களை, யத்தீம்களை மேன்மக்களாக, சமுதாய சேவர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிந்தனை கொண்ட அப்படியான ஒரு முயற்சியிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மதரசாவிற்கு வளர்ச்சிக்காக தாங்கள் அனைவரும் துஆ செய்யுமாறு தங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். தென்காசியில் நீண்ட நாட்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தாருல் ஹமீத் யத்தீம்கானா இன்று துவக்கம் பெறுகிறது என்பதை நினைத்து நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நமது ஊரில் குர்ஆனின் மனனம் செய்யக்கூடிய மதரசாக்கள், குர்ஆனுடைய கல்வி, ஹதீஸனுடைய கல்விகளை போதிக்கக்கூடிய அரபிக் கல்லூரிகள் நடைபெற்றாலும் இதுபோன்ற யத்தீம்கானா என்பது இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தது. நமது ஊர் மாவட்டமாக ஆக்கப்பட்டு சில ஆண்டுகள் ஆனாலும் கூட அந்த குறை இப்பொழுது அல் ஹமீத் யத்தீம்கானாவின் மூலம் நிறைவு பெற்றிருக்கிறது என்பதை நினைத்து நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சந்தைக்குரிய உலமா பெருமக்கள் எல்லோரும் வருகை தந்து அதை சிறப்புப்படுத்த வேண்டும் என்று இந்த யத்தீம்கானாவினுடைய அமைப்பாளர்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டதற்கு ஏற்ப நாம் எல்லோரும் இறை இல்லத்திலே கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வுக்கு நம்முடைய சொர்ணபுரம் பெரும் மஸ்ஜிதே முபாரக் ஜுமா பள்ளி வாசலினுடைய தலைமை இமாமும், தென்காசி நகர வட்டார ஜமாஅத் உலமா சபையினுடைய தலைவருமான மௌலானா மௌலவி கேகேயு காந்திபுரி மசூரா வைத்தியர்கள் தலைமையேற்று சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று யத்தீம்கானா குழுவினரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து முன்னிலை தாருல் ஹமீத் யத்தீம்கானாவினுடைய நிர்வாக பெருமக்கள் மற்றும் தென்காசி நகர வட்டார ஜமாஅத் உலமா சபையினுடைய நிர்வாகிகளும் இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகித்து சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்தபடியான நிகழ்ச்சியை துவக்கி வைக்கும் மூலமாக நம்முடைய இந்த மதீனா நகர் ஜுமா பள்ளி வாசலினுடைய முன்னாள் இமாமும் தற்போது தென்காசியில் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்ற மர்கஸ் ஜுமா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமுமான மௌலானா மௌலவி ஹுசைன் அஹ்மது முனீரி ஹசரத் அவர்கள் இறை வசனங்களை ஓதி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள். لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم وددناه أسفل سافلين
إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون لا يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தாருல் ஹமீது யத்தீம்கானாவினுடைய நிகழ்ச்சி நிரலை நான் பார்வையிட்டேன். தலைமை, முன்னிலை, வாழ்த்துறை, சிறப்புரை, துவக்க உரை, நன்றியுரை எல்லா உரைகளும் இருக்கிறது. ஆனால் வரவேற்புரை இல்லை. அந்த வரவேற்புரை என்ற பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன். கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான இந்த தாருல் ஹமீது யத்தீம்கானாவினுடைய நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சுண்ணபுரம் பெரும் மசீது முபாரக் ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைமையுமாகும் தென்காசி நகர வட்டார ஜமாத் திருமண ஆசிரியருடைய தலைவருமான மௌலானா மௌலவி கேகேயு ஆதரவலி முஸ்தபா கல்வி நகரத்தவர்களையும் முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாருல் ஹமீது யத்தீம்கானாவினுடைய நிர்வாக பெருமக்கள், உறுப்பினர்கள் மற்றும் தென்காசி நகர வட்டார ஜமாத் திருமண ஆசிரியருடைய நிர்வாக பெருமக்கள் அனைவர்களையும் வாழ்த்துறை வழங்க வருகை தரவிருக்கின்ற பஜார் ஜும்மா பள்ளிவாசலினுடைய இமாம் மௌலானா மௌலவி ஜே அப்துல் ஜப்பார் பைஜி ஹசரத் அவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற இருக்கின்ற தாருல் ஹமீது யத்தீம்கானாவினுடைய தகுதிமிக்க செயலாளர் மௌலவி ஹாபில் PM அப்துல் சலாம் பைஜி ஹசரத் அவர்களையும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய கருப்பொருளாக முக்கிய நிகழ்வாக இருக்கின்ற துஆ அண்ட் பாடம் துவக்க உரை ஆற்ற இருக்கக்கூடிய நம்முடைய தென்காசி நகர வட்டார ஜமாத் உலமா சபையினுடைய பொருளாளரும் மஸ்ஜிதுல் முபாரக் ஜும்மா பள்ளிவாசலினுடைய பொருளாளரும், அனைத்திற்கும் அவர்களே பொருளாளர்கள். தகுதியான ஆளத்தான் நம்ம பொருளாளரை வச்சிருக்கிறோம். என்றைக்கும் அவர்கள் பொருளாளராகவும் பொருளாதாரத்திலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைப்பானாக. அவர்களுடைய முன்னிலையிலும் அந்த துவக்க உரையும் நமக்கு மத்தியிலே ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் GA குலாம் முகமது தஸ்தகீர் ஆலிம் அன்வாரி ஹசரத் அவர்களையும், கடைசியாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற மௌலவி AL மஹதி முகமது சலாஹி தாருல் ஹமீது யத்தீம்கானாவினுடைய பொருளாளர் அவர்களையும், இந்த தாருல் ஹமீது யத்தீம்கானாவினுடைய சார்பாக இன்னும் தென்காசியிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய சங்கைமிக்க உலமா பெருமக்கள், பள்ளிவாசலினுடைய இமாம்கள், அத்தோடு இந்த தாருல் ஹமீது யத்தீம்கானாவை தலைமையேற்று நடத்தவிருக்கக்கூடிய மிக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து இந்த யத்தீம்கானாவை தென்காசியில எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மௌலவி H அலி மௌலானா அல்காபி அவர்களையும் ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரவேற்புரையோடு சேர்த்து துவக்க உரை அன்று வாழ்த்துறையும் வழங்க வேண்டும் என்ற இடத்திலே கேட்டுக்கொண்டதற்கு என்ற ஒரு சில நிமிடங்கள் மட்டும் உங்களுக்கு மத்தியிலே உரையாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். காரணம், உலமா பெருமக்கள் அடுத்தடுத்து பல்வேறு பணிகளுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் என்ற சந்தோஷமான செய்தியையும் தங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். قال نبينا صلى الله عليه وسلم ليس في جوفه شيء من القرآن كالبيت الخرب. கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய உலமா பெருமக்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய பேரர்களால் தாருல் ஹமீது யத்தீம்கானாவினுடைய நிகழ்ச்சிகளை பங்கேற்கக்கூடிய நாம் இப்பொழுது பார்க்கிறோம், நம்ம ஊரில் இதுபோது ஒரு குறை இருந்து கொண்டிருந்தது. அல்ல, இந்த தாருல் ஹமீது யத்தீம்கானாவை பொறுத்தார் மதரசாக்கள், அதாவது குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய மதரசாக்கள் இருக்கிறது. ஹதீஸை குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமா பெருமக்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள் தென்காசியில் இருந்தாலும் கூட இந்த யத்தீம்கானா இல்லாமல் முதியோர் இல்லம் கூட இருக்கிறது. அந்த யத்தீம்கானா அந்த குறையை தாருல் ஹமீது யத்தீம்கானாவின் மூலமாக அல்லாஹ் அதை நிறைவு செய்து கொண்டிருக்கிறான். மிக மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது. இந்த நிகழ்வு இருக்கிறதே, நாம் எல்லோரும் உலமாக்கள் அழைப்பு கொடுக்கப்பட்டவர்களை தான் இதில் கலந்திருக்கிறோம். காரணம், குர்ஆனை போதிக்கக்கூடிய கல்வி. குர்ஆனை பற்றி நாம் எல்லோரும் தெரிந்திருக்கிறோம். இருந்தாலும் கூட உரையாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு இருந்த இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். நிச்சயமாக இந்த குர்ஆன் உறுதிமிக்க, குறைகள் கரைகள் காண முடியாத, மாற்று கருத்திற்கு இடம் தராத, அக்குவம் என்ற வார்த்தைக்கு கசிரியங்கள் இது போன்ற விளக்கத்தை எல்லாம் சொல்லி தருவார்கள். மாற்று கருத்து காண முடியாத,
குறைகள் கரைகள் காண முடியாத உறுதியான வழியின் பக்கம் இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது என்ற ஆயத்து வசனத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லுகின்ற போது லைஸிபு என்று சொன்னார்கள். குர்ஆனில் இருந்து ஏதாவது ஒரு பகுதி யாருடைய உள்ளத்தில் மனனமாகவில்லையோ அது பாழடைந்த வீட்டை போன்றது என்று சொன்னார்கள். அந்த குறை இது போன்ற எத்திம்கானா குர்ஆனினுடைய மனனம் செய்யக்கூடிய அந்த குறை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது என்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், இது போன்ற மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்களையும் குர்ஆனை கற்றறிந்த ஆலிம்களையும் உருவாக்குவது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. மூத்த ஆலிம்கள் இருக்கிறார்கள், இருந்தாலும் கூட அவர்களுடைய காலங்கள் குர்ஆனுக்கு எதிராக ஹதீஸுக்கு எதிராக நிலைகள் குறைந்திருந்தது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மாற்று மதத்தினர்கள் குர்ஆனை பற்றி ஹதீஸை பற்றி ஆய்வு செய்து பல்வேறு நிலைகளையும் சொல்வதோடு குறைகளையும் சொல்கிறார்கள். குர்ஆனுடைய வசனத்திலே அதிகமான தேவையில்லாத வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது, தேவையில்லாத எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அதையும் ஒரு வசனத்தை குறிப்பிட்டு காட்டுவார்கள். ஒரு இடத்திலே அல்லாஹ் லமின் அஸ்மில் உமோர் என்று சொல்கிறான், இன்னொரு இடத்திலே சொல்லுவான் அந்த லாமை எடுத்து விட்டு மின் அஸ்மில் உமோர் என்று சொல்கிறான். இப்ப இதை வச்சுக்கிட்டு ஆய்வு செய்தான். தேவையில்லாத ஒரு லாமும் இந்த குர்ஆனுடைய வசனங்கள்ல இருக்கு. அங்க மின் அஸ்மில் உமோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு இடத்துல லமின் அஸ்மில் உமோர், அந்த லாம் வந்து தேவையில்லாத ஒரு இடத்து குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய சரியான உலமாக்கள் இந்த காலத்திற்கு போயிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் சொல்லுகிறோம், அந்த லமின் அஸ்மில் உமோர் என்று சொல்வதற்காக அல்லாஹ் எதை பற்றி சொல்கிறான் என்று சொன்னால், அந்த மின் அஸ்மில் உமோர் இருக்கிறது அல்லவா, அதற்கு முன்பாக இயற்கையான விளைவுகளை பற்றி சொல்லி வருகிறார். கடுமையான மழை பொழிகிறது, காத்திருக்கிறது, அதே போன்று பல்வேறு குறையாக என்ற நோய் தொற்றுகள், இவைகளெல்லாம் இயற்கையாக ஏற்படுகிறது. இந்த இயற்கையை பற்றி சொல்லுகின்ற போது, இயற்கையான சேதங்கள் விளைவுகள் உங்களுக்கு ஏற்படுகின்ற போது நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். அப்படி இருப்பது மின் அஸ்மில் உமோர், உறுதிமிக்க விஷயம் என்று சொல்லப்படுகிறது. லமின் அஸ்மில் உமோர் என்று சொல்கிறான் அல்லவா, அதற்கு முன்பாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருவது செயற்கையான சேதங்கள், செயற்கையான விளைவுகள். திடீரென நம்முடைய உடலுக்கோ உயிருக்கோ ஒருவரின் மூலமாக ஆபத்து ஏற்பட்டு விட்டது, அல்லது நம்முடைய உடைமைகளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விட்டது, பொருள்கள் திருடப்பட்டு விட்டது, கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது, நஷ்டமாகிவிட்டது, இது போன்ற விளைவுகள் அது செயற்கையான விளைவுகள். இந்த செயற்கையான விளைவுகள் பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுகின்ற போது லமின் அஸ்மில் உமோர், நீங்கள் பொறுமையாக இருப்பது ரொம்ப உறுதியான விஷயம். அப்பொழுது ரொம்ப பெருமை தேவை என்பதை சொல்வதற்காக வேண்டித்தான் அங்கே லமின் அஸ்மில் உமோர் லாம் சேர்க்கப்பட்டு திருமலை குர்ஆன் வசனத்திலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், அன்பிற்குரிய பெருமக்களே, நாம் ஆலிம்களாக இருக்கிறோம், எல்லோரும் அறிந்து வைக்கிறோம். குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய எந்த வார்த்தையும் வீணானதல்ல, எந்த வசனங்களும் தேவையில்லாததல்ல, சபர் சேரு பேசு நுக்தாக்கள் கூட தேவையில்லாமல் இல்லை, அனைத்தும் தேவை. இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் மனித சமுதாயத்திற்கு மிக தெளிவான வழியை காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதில் கிஞ்சிற்றும் சந்தேகம் இருக்க முடியாது. இதனால் தான் இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், குர்ஆன் காட்டக்கூடிய வழி உறுதியானது, மாற்று கருத்துக்கள் காண முடியாதது, குறைகள் கரைகள் காண முடியாத கடலாக இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவான். அப்படிப்பட்ட மகத்தான கண்ணியை போதிக்கக்கூடிய, மனனம் செய்யக்கூடிய இந்த அல் அமீன் எத்திம்கானாவினுடைய நிகழ்ச்சிகளை நாம் இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த அல் அமீன் எத்திம்கானா பல்வேறு ஆண்டுகள் சிறப்பாக தன்னுடைய பணியை தொடர வேண்டும். இங்கிருந்து பல்வேறு குர்ஆனை மனனம் செய்த ஆளுங்கள், குர்ஆனை கற்றறிந்த ஆளுங்கள் உருவாக்க வேண்டும் என்று நாம் குர்ஆன் செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. அத்தனை முயற்சிகளையும் உதவிகளையும் நாம் ஆலோசனைகளையும் வழங்கி நல்ல வளர்ச்சியை காண்பதற்கு நாம் எல்லோரும் முயற்சிகள் செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த எத்திம்கானாவை நடத்தக்கூடியவர்களுக்கும் இதில் ஓடக்கூடிய மாணவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா நலன்களையும் கொடுத்தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நேரம் நம்முடைய மஸ்ஜித் முபாரக் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக கமிட்டியினுடைய பொருளாளரும் தென்காசி நகர வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய பொருளாளருமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபிஸ் ஜி.ஏ. குலாம் முகமது தஸ்தகீர் ஆலிம் அன்பாரி ஹஸரத் அவர்கள் வாழ்த்தி பேசுவார்கள். இல்லை இல்லை ஆமாம் ஃபோனே
السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم، ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: من يريد الله به خيرا يفقهه في الدين. صلى الله عليك يا رسول الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். கருணையும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், முத்தகீங்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், முஃமின்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பள்ளிவாசல்களை நிறைந்திருக்கின்ற ஆலிம் பெருமக்களே, தாலிபீன்களே, இமாம்களே, இந்த எத்திமஹானாவுடைய தாருல் எத்திமஹான் மதரசாவுடைய பொறுப்பாளர்களே, இதை ஆரம்பிக்கின்ற முதன்மையானவர்களே, ஆலிமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கல்வி என்பது எத்தனையோ கல்விகள் இருந்தாலும் கூட நம்முடைய மார்க்க கல்வி என்பது சாதாரண விஷயம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த கல்வி யாருக்கு அல்லாஹ் நாடி இருக்கின்றானோ அந்த ஞானத்தை இறைவன் நாட்டப்படிதான் அவனுக்கு கொடுப்பான். அந்த அடிப்படையில் அந்த கல்வி சாதாரண கல்வியிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கின்ற கல்வி. அதே நேரத்தில் இந்த கல்வியை நாம் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்வதில் தான் பெருமை இருந்து கொண்டிருக்கிறது. கல்வி யார் வேணாலும் கற்றிருக்கலாம். இன்றைக்கு மாற்று சமுதாயத்துடைய மக்கள் கூட குரானை பற்றி தெரிஞ்சிருக்கு. அதோட சொன்னாங்க, ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க குரானை பற்றி, இன்னும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் முடிவு பண்ண முடியவில்லை. ஆனால் அந்த மார்க்க கல்வியை கண்டு இன்னைக்கு உலகமே என்ன செய்யுது? நம் சமுதாய மக்கள் அதை நாம் நல்ல விதமாக புரிந்து கொண்டாலும் கூட நம்ம மார்க்கத்துக்கு எதிரானவர்கள் அதை கொண்டு ஆராய்ந்து அச்சப்படுகிறார்கள். அச்சப்படக்கூடிய அளவுக்கு இங்கே நாம் எல்லோரும் அமைந்திருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய முகத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கொடுக்க வேண்டிய அப்பேற்பட்ட ஆனால் அதை கையாளுகின்ற விஷயத்தில் தான் நம்முடைய முன்னேற்றம் இருக்கிறது. இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நமக்கு பெரிய வெற்றி இருக்கிறது. ஆகவே அந்த கல்வி ஞானத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி நாம் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மளோட சிறந்த உலகத்தில் யாரும் இல்லை. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை நூறுன் அலா நூறுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஒரு ஒலு செய்துட்டா, ஒரு ஒலு இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஒருவோடு இன்னொரு ஒலு செஞ்சோம்னு சொன்னால் ஒரு நூறுக்கு பல நூறுகள் கிடைப்பதாக சொல்லி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம நூறை நம்ம நாளை மறுமையிலே ஒவ்வொரு ஆலிம் பெருமக்களுடைய நெற்றியிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை காட்டுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்வி சொல்லியிருக்கின்றார். அந்த கல்வியை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் வெற்றி அடைந்துவிட்டோம். சகோதரர்களே, குரானையும் ஹதீஸையும் நம்முடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஆயத்தை என்று இருக்கும் சொன்னால் அந்த ஆயத்தை நம்ம அந்த இறைவனுக்கு பொருத்தமாக இருக்கப்பட வேண்டும், ரசூலுக்கு பொருத்தமாக இருக்கப்பட வேண்டும். அதில்தான் அந்த ஆயத்தை நாம் சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்துக்கும் அது சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் பிறருடைய யுக்திக்கு வைப்பிருக்கும், அது பிறருடைய அடைவதற்கும் அது காரணமாக இருக்கும். நம்ம சுயநலத்துக்காக நேசக்கூடாது. பயன்படுத்தினால் நாளைக்கு நாம் குரானுடைய வசனம் ஒன்று இருக்க சொன்னால் வத்தானும் அலல் பிரி வத்தகுவா அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்து ஒன்று இருக்க போகிறாங்க.
தக்குவாவையும் அல்லாஹ்வுடைய பயபக்தி இருக்கு பாருங்க, அதையும் நன்மையான காரியங்களும் இறைவனுக்கு பொருத்தமாக இருக்கப்பட வேண்டும். இந்த ஆயத்துடைய வசனம் இருக்கிறது. நம்முடைய சுயநலத்துக்கான எழுச்சி அந்த ஆயத்தை பயன்படுத்துகிறார். அதை பயன்படுத்தினால் தலைமையுரை ஆற்றியதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சில மணித்துளிகளோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய சகோதர ஆதி பெருமக்களே, பெரியோர்களே, அருமையான பிள்ளைகளே, சிறப்பான இந்த காலை நேரத்திலே நாமெல்லாம் குர்ஆன் ஷரீஃபை ஓதிவிட்டு ஒரு சிறிய இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் கலந்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் இந்த ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். நமது மௌலானா நாடி மல்தாபி இந்த மாதிரியான ஒரு முயற்சியை அவரும் அவரோடு சேர்ந்து இணைந்தவர்களும் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல யத்தீம்களை பற்றி, யத்தீம்களை ஆதரிப்பதை பற்றி, அவர்களுடைய சட்டத்திட்டங்களை பற்றி எல்லாம் நிறைய எடுத்து சொல்கிறார். ரைத் அல்லதி யுகத்திபு பித்தீன், மார்க்கத்தை பொய்ப்பித்தவன் யார் என்றால் ஃபதாலிக அல்லதி யதஃபல் யதீம். மார்க்கத்தை பொய்ப்பித்தவன் என்று சொல்லி தொழுகை கூடாது, நோன்பு கூடாது, ஹஜ்ஜு கூடாது, ஜக்காத்து கிடையாது என்று சொல்லக்கூடியவன் அல்ல. மார்க்கத்தை பொய்ப்பித்தவன் யார் என்றால் யத்தீம்களை விரட்டியவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி யத்தீம்களை ஆதரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், அவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஆர்வப்படி சொல்கிறான். நானும் யத்தீம்களை ஆதரித்தவரும் சொர்க்கத்தில் 2 விரல்களை சுட்டி காட்டி பெருமானார் சொல்வார்கள், இந்த விரல்களை போன்று ஒன்றாக இருப்போம் என்று சொல்வார்கள். ஒரு சஹாபி வந்து யாரை சொல்லலாம், என்னுடைய உள்ளம் ரொம்ப கடினமாக இருக்கிறது, கண்ணெஞ்சமாக இருக்கிறது, இந்த உள்ளம் இறங்க வேண்டும், இரக்கமுள்ளதாக வேண்டும், அதற்கு என்ன வழி என்று கேட்டபோது ஒரு அனாதையின் யத்தீமினுடைய தலையை தடவுவாயாக, அதாவது தந்தை இல்லாத ஒரு குழந்தையை ஆதரிக்கிறார்கள் என்று சாமி அவ்வாறு செய்தால் அவர் மிக இறக்கமுள்ளவராக மாறினார்கள் என்பதை அறிவித்தார். அதே நேரத்தில் அந்த யத்தீமினுடைய விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் குர்ஆனிலே அவர்களோடு நடக்க வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் கண்டிப்போடு குர்ஆன் சொல்லி எல்லாம் சொன்னார். இன்னமா யஅகுலூன ஃபீ புத்தூனிஹிம் இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா இன்னமா யஅகுலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா. அனாதைகள் யத்தீம்களுடைய சொத்துக்களை யார் உண்பார்களோ அவர்கள் தங்களுடைய வயிறுகளில் நெருப்பு கங்குகளை எடுத்து சாப்பிட்டு விழுங்குகிறார்கள் என்றும் எல்லாம் வச்சிருக்கிறார். அந்த அளவிற்கு அவங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக, ரொம்ப பொறுப்பாக, ரொம்ப பேணிக்கையாக, ரொம்ப பயபக்தியாக செய்ய வேண்டிய விதத்தில் செய்ய வேண்டும் என்கிற எச்சரிக்கையையும் அக்கறையையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லலாம். அந்த அடிப்படையில் இந்த நிர்வாகிகள் இதை பொறுப்பேற்று செய்யக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக நடந்து ஒருவர் ஒரு யத்தீம் நம் மூலமாக பயன் பெற்றார் என்றால் அதெல்லாம் நமக்கு சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வோடு ஒன்றாக இருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். அதே போல இந்த இப்போ தற்சமயம் இந்த இடத்துல வச்சு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வேம்படி பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மதரசா ஒன்று பழைய காலத்தில் பல வருடங்களாக இந்த வேம்படி மஹல்லாவை சார்ந்த தற்போது கிராண்ட் சூப்பர் மார்க்கெட் வைத்திருக்கிற ஒரு அருமையான சகோதரர் அங்கே பின்னால் இருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். அவற்றை போய் நமது அலிமோலான இந்த இடத்துல நாங்கள் ஒரு சிறுவர்கள், அனாதைகள், யத்தீம்களை வைத்து ஒரு சிறிய ஸ்தாபனம் நடத்துவதற்கு அனுமதித்தார்கள் என்று கேட்ட பொழுது அந்த கிராண்ட் சூப்பர் மார்க்கெட்டினுடைய உரிமையாளர் அருமையான சகோதரர், இல்லை இந்த இடம் ஏற்கனவே கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறது, ரொம்ப கட்டிடங்கள்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது, பராமரிப்பு இல்லாமல் கிடக்கிறது, அதை முழுமையாக எடுத்து பராமரித்து அதற்கு பின்னால் அதை செப்பனிட்டு சரியாக்கி புதிதாகவே அதனை கட்டுவதற்கான ஏற்பாடுகளில் நாங்கள்
இறங்கி அதற்கு பிறகு நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அலி மௌலானாவும் அவரோடு சேர்ந்த சகோதரர்களும் அந்த அருமையான சகோதரரை பார்த்து பேசியிருக்கிறார்கள். இப்பொழுது வேலை ஆரம்பிப்பதற்கான கட்டத்தில் இருக்கிறது. அதுவரைக்கும் அவர்கள் ஏதாவது ஒரு வீட்டில், வாடகை வீட்டில் அதை வைத்து நடத்துவது என்றும், தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு ஸ்தாபனம் முழுமையாக கட்டப்பட்ட பிறகு அதில் வைத்து நடத்துவது என்றும் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஸ்தாபனத்தை நடத்தக்கூடியவர்கள் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப இஹ்லாஸ் இருக்க வேண்டும், தூய்மையான உள்ளத்தோடு நடத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டுமே குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதில் வேறு எந்த கலப்படமும் எந்த விதமான எண்ணங்களும் ஏற்படாமல் இஹ்லாஸோடு எந்த நிகழ்வும் நடக்கப்படுமானால், ஆரம்பிக்கப்படுமானால் அது அல்லாஹ்வுடைய உதவி தானாக வந்துவிடும். சங்கையான நமது உள்ளூர் உலமாக்கள், அதே போன்று உள்ளூரிலே பணி செய்யக்கூடிய நமது நகர வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய இமாம்கள், சங்கையான ஆலிம்கள், அவர்களுக்கு தக்க பல ஆலோசனைகளை வழங்குவதோடு அலி மௌலானாவும் அவரோடு இருக்கக்கூடிய ஆலிம்களும் உள்ளூர் இமாம்களை, சங்கையான வட்டார நகர ஆலிம்களை, ஜமாத்துல் உலமா சபையினுடைய உறுப்பினர்களை எப்பொழுதும் கண்ணியப்படுத்தி அவர்களோடு ஆலோசனை செய்து அவர்களுடைய ஒத்துழைப்போடு, அவருடைய ஆலோசனைகளோடு, அவருடைய அக்கறைகளோடு, அதே போன்று தனவந்தர்கள், சகோதரர்கள், இதற்கு உதவி செய்யக்கூடியவர்களையும் அரவணைத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு இந்த ஸ்தாபனத்தை நடத்துவீர்களானால் நிச்சயமாக அது நிலைத்திருக்கும். அது உண்மையாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு நடத்தப்படுகிற எந்த ஸ்தாபனமும் அது வெற்றி பெறும். அதற்குரிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நமது இந்த யத்தீம்கானா மதரசாவிற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் பாலிப்பானாக. இதிலே பல மாணவர்கள் பயின்று கற்று அதிலே பயன்பெற்று அவர்கள் சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்து அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் பாலிப்பானாக என்று துஆ செய்து, அல்லாஹ் தஆலாவுடைய உதவியை, வெற்றியை அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்தும் இந்த நிகழ்ச்சியை, இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஈடு செய்ய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் அவ்வளவு கடுமையானது எத்தீம்களுடைய விஷயத்திலே. அதே நேரத்தில் எத்தீம்களை ஆதரிக்கக்கூடிய விஷயத்திலே நாயகம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை அலி மௌலானா அவர்கள் நேரத்தில் சுட்டிக்காட்டினார்கள். நாம் ஏன் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே தவறான சிந்தனைக்கும் தவறான ஒரு கோட்பாட்டிற்கும் செல்ல வேண்டும்? ஹஜ்ரத் அவர்களே, ஒரு முன்மாதிரி எத்தீம்கானா மதரசாவாக நம்முடைய மதரசாவை கொண்டு வருவோம் என்றுதான் அவர்களின் இடத்திலே சொல்லி, பிறகு ஆலோசனை மேற்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆளுங்களிடத்தெல்லாம் ஆலோசனை பெற்று கலந்துரையாடி அவர்களின் முன்னிலையில் அவர்கள் தலைமையிலே நடக்கலாம் என்கிற ஆலோசனை எல்லாம் சென்றது. இன்றைக்கு அவர்களே அவர்களுடைய ஆலோசனை கருத்துக்களை எங்களுக்கு சொல்லி இந்த மதரசாவை உருவாக்குவதற்கு மூல காரணமாக எங்களுடைய உஸ்தாத்மார்களை தான் நாங்கள் எடுத்துக்கொண்டோம், அவருடைய ஆலோசனைகளை தான் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ஆகையினால அமானிதமான முறையிலே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே எத்தீம்களுடைய விஷயத்தில் மிகவும் பயந்தவர்களாக, எத்தீம்களை நாங்கள் சிறந்த சமூக வான்களாக உருவாக்கப்பட வேண்டும், ஆலிம்களாக, ஹாஃபில்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம், என்னுடைய நோக்கம் மிக சிறந்த நோக்கம். ஒரு 3வது படிக்கக்கூடிய மாணவன், அவன் மார்க்க கல்வியை ஹாஃபிலாக, அவனுக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை என்றால் குர்ஆனை கற்றுக் கொடுத்து அவனை ஒரு சிறந்த ஹாஃபிலாக உருவாக்கி, பிறகு அவன் 12வது படித்து மேற்படிப்பு படித்து வெளியே செல்லும் போது ஹாஃபிலாக, ஆலிமாக, ஒரு பட்டயம் பெற்ற ஒரு சிறந்த டிகிரி முடித்த ஒரு மாணவனாக, இந்த உலகத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவனாக, நாளை வறுமைக்கான கல்வியான, உலகத்திலே சிறந்த கல்வியான மார்க்க கல்வியையும் பெற்ற மாணவனாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். இந்த உலகத்திலே குர்ஆனுடைய கல்வி அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹீயினுடைய பரக்கத்து நம் அனைவருக்கும் தெரியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, நான் எனக்கு பிறகு 2 விஷயங்களை, 2 முஅஜிசாக்களை உங்களிடத்தில் விட்டு சென்றிருக்கிறேன். ஒன்று குர்ஆன் கலாம் ஷரீஃப், மற்றொன்று என்னுடைய சுன்னா என்று சொன்னார்கள். இந்த 2ஐயும் தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய மனதிலே சுமக்கக்கூடிய மக்கள் ஆலிம் பெருமக்கள், உலமா பெருமக்கள். இந்த 2ஐயும் அவர்களுடைய உள்ளத்திலே சுமக்கக்கூடிய அந்த மக்கள் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைய மாட்டார்கள், நாளை மறுமையுடைய வாழ்க்கையிலும் வெற்றி அடைவார்கள். அப்படியாக நமக்கு நிறைய சொந்தங்கள் இருக்கிறது, பெற்றோர்கள் இருக்கிறார்கள், வழிநடத்த ஆசான்கள் இருக்கிறார்கள், நல்ல நமக்கு கருத்துரைகளை சொல்ல அனைத்து மக்களும் இருக்கக்கூடிய நாம், இந்த எத்தீம்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இது போன்ற எந்த விதமான சூழ்நிலைகளும் இல்லை. தந்தை இல்லாதவர்கள், தாய் இல்லாதவர்கள், சரியான வழிகாட்டுதல் இல்லாதவர்கள், அன்பிற்காக இயங்கக்கூடியவர்கள், இவர்களை நாம் சீர்திருத்தி இந்த சமுதாயத்திற்கு சிறந்த மேன்மக்களாக அனுப்புவது மட்டும்தான் எங்களுடைய இந்த மதரசாவினுடைய பிரதான நோக்கம்.
வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த தென்காசி மாநகரிலே மாவட்டத்திலே எத்தனை மதரசாக்கள் வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் கொடுப்பார். எத்தனை எதீம்கானாக்கள் வந்தாலும், எத்தனை நிஸ்வான்கள் இருக்கிறது, எத்தனை ஸ்தாபனங்கள் இருக்கிறது, ஹசரத் சொன்னது போல முதியோர் இல்லங்கள் இருக்கிறது, அவை எத்தனைக்கும் வாரி வாரி வழங்கி அதற்கு இடம் தந்து இந்த பூமி மிக சிறந்த மேன்மக்களை உருவாக்கக்கூடிய பூமியாக ஆகிக்கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கும் தென்காசி, கடைநல்லூர் போன்ற இந்த ஊர்களுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. ஆகையினால கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் அவர்களிடத்திலே நான் சொல்லிக் கொள்வது, இந்த மதரசாவினுடைய நோக்கத்தை தாங்கள் எப்படி எங்களுக்கு எடுத்துரைத்தீர்களோ அதே நிலையிலே நாங்கள் பயந்தவர்களாக இதை சரியாக வழிகாட்டுதலின் அடிப்படையிலே செய்யப்பட வேண்டும் என்று தங்களிடத்தில் அணுகி, இது போன்ற உலமாக்களாகத்தான் இந்த உலமாக்களுடைய ஆலோசனைகளுக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி அவர்களையும் அழைத்து கண்ணியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தை தவிர எந்த நோக்கமும் இல்லை. உங்களுடைய சிறந்த ஆலோசனை எங்களிடத்தில் வழங்குங்கள், மாணவர்களை கொண்டு வந்து சேருங்கள். உங்களுடைய எல்லா நிலைகளிலிருந்தும் நாங்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் பரிசோதித்து அதை ஆலோசித்து அதை நடைமுறைப்படுத்தி சிறந்த எத்தீம்களை, அவர்களை நல்ல மனிதர்களாக உலக கல்வி மற்றும் மார்க்க கல்வியை பயின்று வெளியே சென்று சமுதாயத்திற்கு சேவையாளர்களாக மாறுவதற்காக இந்த மதரசாவை ஒரு ஊண்டுதோலாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த மதரசாவிற்காக தாங்கள் அனைவரும் துஆ செய்யுங்கள். இந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய பங்களிப்பை தாருங்கள். எல்லா வகையிலும் ஆலோசனை நேரம் போன்ற அத்தனை வகையிலும் இந்த மதரசாவிற்காக தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தருவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய நல்ல செயல்பாடுகளையும் நல்ல எண்ணங்களையும் கர்மங்களையும் நம்முடைய நல்ல குணங்களையும் வல்ல ரப்புல் ஆலமீன் ஏற்று அதற்கு பகரமாக சுனத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். விசுவாசங்கள் ஒன்று இரண்டு அல்ல, அதிகம் தேவைப்படும். பெண்கள் விசுவாசம் தெங்காசி இருக்கிறது, காயப்பட்டு கிடக்கிறீங்க, இப்படிப்பட்ட பிள்ளைகளை எப்படி நம்ம தஜீதை சொல்லிக்க முடியும், சத்தியில சொல்லிக்க முடியும், ஒழுக்கத்தை சொல்லிக்க முடியும், ஈமான் சொல்லிக்க முடியும், மார்க்கத்துடைய சட்டத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? என்ன டைம் இருக்குது? ஸ்கூல் மாதிரி டைம் இருக்குது. ஆனால் அந்த மதரசா நடக்கக்கூடிய ஆட்களுக்கு சரியான ஊதியத்தை கொடுக்குறாங்களா? இமாமுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்குறாங்க, அது என்ன மதரசா பார்த்துக்கணும், அவர்தான் என்ன பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது அவருக்கு அதில் அக்கறை இல்லாம போகும். எத்தனையோ மாசாக்கள் போது அவங்கள மக்கள் நல்ல முறையாக கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்க நினைக்கிறாங்க, முடிவு பண்ண. ஏன்னா ஒரு பிள்ளை ஒரு வாரத்துக்கு தினசரி கட்டாயம் வந்து கம்பல்சரியா அட்ரஸ்ல இருக்கணும் இருக்கும். நம்மகிட்ட இருந்தாலும் பிள்ளை வர கேட்டா எனக்கு வீட்டில் சொந்தத்தில் கல்யாணம் அந்த கல்யாணம் கிடையாது, போய் அது நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. வராத எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? ஸ்கூல்ல நீ ஆப்ஷன் ஆகி வரும், மெட்ரிகுலேஷன் ஆப்ஷன் ஆகி வரும். அப்போ மதரசானா அவங்களுக்கு இஷ்டப்பட்டா வருது, எல்லா வேலையும் போய் இஷ்ட டைம் தான் வந்துருது. மாசார் என்ன ஓதிக்குது? சரி, ஓதி போற பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆகுது, என்ன பாடம் வந்து என்ன சொல்லி தந்தாங்க, என்ன நோட்டை என்ன மாற்றி சட்டத்தை சொல்லி தந்துருக்காங்க, என்ன தஜீல் நோட்டை கொடுத்துருக்காங்க, அதாவது காப்பி நோட்டு ரெட்டப்பட்ட நோட்டை என்ன கொடுத்துருக்காங்க, இஸ்லாம் வரையில் அப்படியே ஒரு பக்கம் இருக்கியா, ஒன்றுமே நம்ம கேட்கவே இல்லை. இப்போ இதெல்லாம் சும்மா ஒரு மேஜிக் மாதிரி கேட்க இஸ்லாமிய சமூகத்தில் நடந்துட்டு நம்ம ஏற்கவே முடியாது. அது உலகங்களை பொறுத்தவரையில ரொம்ப மனம் வந்து ரொம்ப இது டயர்டாயிட்டாங்க. இந்த சமூகம் வந்து அவருடைய சேவைகளை ஏற்றுக்கவே மாட்டேன், அதை சப்போர்ட்டிங்காக பண்ணணும். செய்கிறது என்னென்ன பார்க்க முடியும். நான் கூட ஜிம்மாவில் என்ன பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், காலையில் மதரசா நடக்குது, நைட்டு மதரசா நடக்குது. இடைப்பட்ட டைம்ல பள்ளியாசல் 5 கொடுக்குறது அது பள்ளியா சும்மா தான் நடக்குது. ஃபீஸ் கட்ட முடியாம எல்கேஜி யூகேஜி லட்சக்கணக்கில் கட்ட முடியாம அவங்க எல்கேஜி படிக்க சொன்னா ப்ரீகேஜி படிக்க சொன்னா ஒரு 10 பிள்ளைங்க வாதிட்டு அவங்க கீழே சொல்லி கொடுப்போம்ல. நான் ஞாபகம் பிடிச்சி யாசனை ஏன்னா 10 வருஷம் ஆரம்பிச்சு அங்கே இதெல்லாம் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சுக்கிறாங்க. எஜிக்கால நடத்தி சர்வீஸ் ரோடு அவர் சொந்த ஊர் வந்து அங்கே நம்ம இது எஸ்பி பட்டத்தோட பயிர் ஆண்கள் நல்ல சேவையாளர்கள் அவர் ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க. ஜமாத்துலமா கூட்டமைப்பில் அவங்களும் ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க. அந்த கூட்டமைப்புல வந்து எல்லா திட்டங்களும் வச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. காலேஜ் படிக்கும் பிள்ளைங்களுக்கு, கல்யாணம் மக்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு சமுதாய சேவைகள், உதவி செய்தல், நிதி வழங்குதல், அலாதி மதரசாக்கள் நடத்தி போட்டு அவங்க சேவை செய்யறாங்க. அதனுடைய வெளிப்பாடு அடிக்கடி சொல்றாரு, எங்க ஊரை மாதிரி நான் கொண்டாட நினைக்கிறது. அதனால இன்ஷால்லா அவருடைய சேவையை ஏற்றுக்கு வாங்க அல்லா கவுன் செய்யணும். அது எதுவுமே சிறப்பாக நடத்துங்க, கை கொண்டு அல்லா வளர்ச்சி செய்ய பார்க்கலாம். எதையுமே துணிஞ்சிருங்க. அல்லா ஒருவர் மட்டுமே நமக்கு உதவி. விமர்சனங்கள் எல்லாம் நீங்கள் ஏறி செய்கிற படிக்கட்டுகள் அவருடைய காலாவதிக்கு தள்ளிக்கொண்டே நீங்கள் சென்றால் தான் உச்சியை அடைய முடியும். இன்று எத்திமானாக ஒரு விதை விதைத்தீர்கள், நாளை அவர்கள் ஆய்வு என்ற கணிகை நீங்கள் பறிப்பீர்கள். அதற்குரிய நல்ல தருணத்தை அல்லா உங்களுக்கு வழங்குவானாக, கவுச்சியவானாக. அஸ்ஸலாம். அடுத்து முக்கிய நிகழ்வான பாடம் இப்பொழுது மாணவர்களுக்கு துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த பாடத்தை கணியத்திற்கு மரியாதைக்குரிய நகர வட்டார ஜமாத்துல் மாசபையின் பொருளாளரும் மஸ்ஜிதே முபாரக் ஜுமா பள்ளி வாசனுடைய பொருளாளர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபிஸ் ஞானி ஜி.ஏ. குலாம் முகமது தஸ்தபி ஆலிம் அன்வார் இசக் அவர்கள் பாடத்தை துவக்கி வைப்பார்கள். அடுத்து நன்றியுரை ஆற்றப்படும் ஒரு சில நிமிடங்கள். அத்தோடு துவா செய்து இன்ஷால்லா அனைவருக்கும் நாஸ்டா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரும் இருந்து பசியாரி விட்டு செல்லுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றியுரை பாடம் துவக்கி வைத்ததற்கு பிறகு மௌலவி ஏ.எல். மஹதி முகமது சலாமி அவர்கள் எத்தீம்கானாவினுடைய பொருளாளர் அவர்கள் நன்றியுரையோடு இன்ஷால்லா நிறைவு. أعوذ بالله من الشيطان الرجيم
بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة. الحمد لله رب العالمين الحمد لله للموهوب بالمزيد ربنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وسلم عليه ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم آمين ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا ربي اعطي لنا علما وفهما كما اعطيت يا ربنا للشيخ الغزالي نبي رضاك السماء والغريب كما نظرت قلبيما بالناس الغزالي ربنا تقبل منا ما كان صالحا وعصر ما كان فاسدا اللهم ارزقنا علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمه ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உயர்ந்த சேவைக்காக அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியதற்காக நகர வட்டார ஜமாஅத் உலமா சபையினர் மக்களுக்கும் யத்தீம்கானாவிற்கு இடத்தை கொடுத்து ஒத்துழைப்பு வழங்கியவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் இன்னும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த யத்தீம்கானாவிற்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஜஸா. மேலும் உங்களுடைய ஒத்துழைப்புகளை பரிபூரணமாக தர வேண்டும் என்று யத்தீம்கானாவுடைய நிர்வாகிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒழுங்கு ஒரு இடத்துல போஸ்ட் கொடுக்க கூட தெரியல என்ன செய்யுங்களா அல்ஹமீது யத்தீம்கானாவினுடைய நிர்வாகத்தின் சார்பாக அனைத்து உலமா பெருமக்களுக்கும் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர். வரிசை போதும். அடுத்து பொருளாளர் அவர்களுக்கு பொன்னாடை, அதைத் தொடர்ந்து தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை, அதைத் தொடர்ந்து ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய முன்னோடிகள், நிர்வாகிகள், உலமாக்கள் அனைவர்களுக்கும் பொன்னாடை.
சரி யூஸ் ஆகும் உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லை சரி நான் காலேஜ் லீவ் தான் லீவ் தான் சரி நான் அப்படி காலேஜ் படிக்க முடிஞ்சால் வாலி பண்ணால் ஆஃபீஸ் பண்ணலாம் கூட எல்லாத்தையும் அதில் பாதி இதில் பாதி நிறைய ஓட்டி இருக்கேன் காலத்தை நம்ம ஃபுட் பேண்ட் இது மாதிரி சார் இது மைண்ட் சார் சரி கரெக்டாக 5 கொடுங்க ஏய் அப்துல்லா இதெல்லாம் பாருங்க ஃபோட்டோ எடுக்க வேண்டாமா அப்துல்லா நல்லா